மேம் எங்க பையனும் அதான் சொந்தக்கார பொண்ணுதாங்க மேம். 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க மேம் ஒரு 6 மாச காலமா. ஓகே. இப்போ அப்ப வந்து அப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் 2-3 வாட்டி வார்ன் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு இது ஆகல. அப்புறம் அவளே சொல்லியிருக்கா, சரி எனக்கு உனக்கு செட் ஆகாது, நீ பிரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கைய நீ பாரு, என் வாழ்க்கைய நான் பாருன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டாங்க மேம். நாங்க அவ நம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோங்க மேம். கல்யாணம் எல்லாம் முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் வச்சு நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு வந்து பொண்ணு வீட்டுல வந்து நீங்க பொண்ணு கொடுக்க கூடாது, அவன் என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் இருந்தான் பண்ணான்னு சொல்லிட்டு சும்மானாச்சு பொய்யான ஒரு போட்டோங்க எல்லாம் காமிச்சிங்க மேம். கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க மேம். அந்த பொண்ணு வீட்லயும் வந்து அதை நம்பிட்டாங்க மேம். கல்யாணத்துக்கு நாள் நைட்டே போய் அவங்க வீட்டுல உட்காந்து தேவையில்லாததெல்லாம் ஏதோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க மேம். அந்த பொண்ணையும் தரலைங்க மேம். எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சுங்க மேம். மண்டபம் அது இதுன்னு இது பண்ணிட்டு சார் நாங்க அதை கூட கேட்கலைங்க மேம். அந்த பொண்ணு வீட்லயே நாங்க பேசுறதே அவங்க எதுவும் இது பண்ணிக்கல, எடுத்துக்கலங்க மேம். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க மேம், நான் இப்படிதான், ஆனா உன்னை எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மேம். ஓகே. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு ஊருக்கே தெரியுதுங்க மேம். ஆனா அந்த அது இவனும் கேக்குறாங்க மேம், அப்ப நீ கரெக்டா இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன்ல, நீ கரெக்டா இல்ல, நான் உன்னை வான் பண்ணியும் பார்த்தேன், நீ ஏன் இப்படி இது பண்ற, சரி இந்த ரெக்கார்ட் எல்லாம் என்கிட்டயும் இருக்குல்ல, நான் இதை ஊர்ல காமிச்சா என்ன ஆகும் உனக்கு அப்படின்னா, என்ன வந்து நீ அசிங்கம் எல்லாம் படுத்த கூடாது, ஆனா நீ வந்து என்னை விட்டு கல்யாணமும் பண்ணக்கூடாது. சரி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சு நீ என் கண்ணு எதிரிலேயே நீ இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தனோட போற வரன்னு தெரிஞ்சு உன் வாழ்க்கை என் வாழ்க்கை நல்லா இருக்காது, சந்தேகத்திலே போகும், உன் வேலையை நீ பாரு, நான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் உன்னை எதுவுமே இது பண்ண மாட்டேன், ஏன் இது வந்து சந்தேகத்திலே வாழக்கூடாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க மேம். அவங்க அம்மாவுக்கு எங்களுக்கு வந்து 20 வருஷம் பகைங்க மேம். அவங்க அம்மாவும் நானும் பேசிக்கிறது இல்லைங்க மேம், சண்டை எங்களுக்குள்ள. அத வச்சுங்க மேம் அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவனை இது காரணம் காட்டி அவங்க அம்மாவையும் அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், இது விட்டா சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க மேம். அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்களா மேம், அவன் எத்தனை பொண்டாட்டி கட்சி அவன் வாழக்கூடாது, அவன் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது, ஆனா நீ மட்டும் உனக்கு ஐடி மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்க, அவனும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க மேம். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்க வரீங்க கரெக்டாமா? ஆமாங்க மேம்.